ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். மக்களை மகிழ்ச்சியாக வளர்ப்பதற்காகத்தான் இன்று எத்தனையோ வழிகளில் மக்களுக்கு பணத்தை தந்து வருகிறீர்கள். அந்த பணம் எங்கிருந்து நீங்கள் ரோலிங் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு திருவிழா கோலம் வருவது உழைக்கும் மக்கள் மகிழ்ச்சிக்காக தினம் உழைத்து கொண்டிருக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு திருநாள் இறைவன் வகுத்தார். அந்த திருநாளில் ஒன்று ஜல்லிக்கட்டு காளை. அந்த ஜல்லிக்கட்டு காளை திருவிழாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இவர்கள்தான் அந்த வீர விளையாட்டை விளையாட வேண்டும். மக்கள் மகிழ்ச்சியாக அதை கண்டுகளிப்பார்கள். ஆனால் என்ன செய்கிறீர்கள்? மக்களையே தூண்ட செய்து அவர்கள் அதில் பல வகையில் அடிபட்டு உதைப்பட்டு உயிர் இழப்பது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது. இது எவ்விதத்தில் நியாயம் என்று இறைவன் கேட்கிறான். இது மகிழ்ச்சியாக நீங்கள் தான் செயல்பட வேண்டும். மக்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் செயல்பட்டு வருகிறீர்கள். அதற்கு நீங்கள் தான் வீர விளையாட்டாக செய்யும்போது மக்கள் மகிழ்ச்சி கண்டு கொள்வார்கள். அவ்வாறு செய்வதற்கான நியாயம் ஏன் செய்யவில்லை? தூண்ட செய்வது எதற்கு? நீங்களே யோசியுங்கள். அதே போன்று இந்த ஓட்டுக்காக நீங்கள் இத்தனை வழிகளில் பணத்தை கடன் வாங்கி செயல்பட காரணம் என்ன? நம்மளுடைய வரி பணமே நிறைய தேங்கி உள்ளது. அதற்கான வழிகளை இறைவன் வகுத்து வருகிறான். அந்த பணத்தை எதற்காக நீங்கள் பதுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும்? எதுக்கு அயல் நாட்டில் கடன் வாங்க வேண்டும்? மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவா? அவர்களை உடன்பட்டே அவர் வாழ வேண்டும் என்று விதிமுறையா? இதுவரை பூமியில் இடைவெளி இருந்தது, நீங்கள் விளையாடினீர்கள், அதுக்கேற்ற வழி செய்தார் இறைவன். இன்று பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருது. தாங்களுக்கு நன்கு அறிந்தவர்கள் அறிந்தும் தவறு செய்து வருகிறீர்களே, எவ்விதத்தில் நியாயம்? ஆனால் இது எப்போதும் இறைவன் ஏற்கப் போவதில்லை. இதற்கு தண்டனை உண்டு. காலம் காத்திருக்கு. விரைவில் வரும், நாளிலும் வரும், மாதத்திலும் வரும், கூற முடியாது. இறைவன் அருள் என்பது ஒரு வினாடி நேரம். அந்த வினாடி நேரம் எவ்வாறென்று யோசித்து செயல்படுங்கள். இவர் கடனே வாங்கி கொடுத்து விட்டால், இவன் கடன் வாங்கி கொடுத்து விட்டான். அடுத்து வேறு ஒருவர் ஆட்சியில் வரும்போது அந்த கடனை அவர் சுமக்க வேண்டும். அடுத்தவர் சுமக்க வேண்டும். இது எவ்விதத்தில் நியாயம்? இந்த பணத்தை எதற்காக நீங்கள் பதுக்கி வைத்துள்ளீர்கள்? எதற்காக நீங்கள் லஞ்சம் வாங்க வேண்டும்? இதுவரை வாங்கினீர்கள், போனீர்கள், வந்தீர்கள். எப்படி யோசித்து செயல்படுங்கள். ஜாதி மதம் என்பதெல்லாம் இனி கிடையாது. இதை முற்றும் உணர்ந்த இறைவன்தான் பாரதியார் மூலம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தை தாய்த்து எழுதி சொல்லுவ பாவம் என்றார்கள். அதுக்கு பொருள் என்ன? ஒரு மனிதன் எந்த மனிதன் வாழ்ந்தாலும் இந்த மண்ணில் தான் மறைய வேண்டும். அவன் தீயவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் உடல் மண்ணில் தான் மறையும். அவன் உடலில் மென்னாகுவதும் அதிலிருந்தான் மீண்டும் மனிதன் உண்டு வாழ வேண்டும். அப்போ ஜாதி மதம் எதற்கு? மனிதன் வேகத்தை குறைப்பதற்கு செய்தீர்கள். இன்று மனிதன் வேகம் குறைத்து செல்வதற்கு உயிர்கள் ஆத்மா கிடையாது. அதனால் அனைவரும் ஆத்மா நிறைவடை செய்யத்தான் இறைவன் இந்த கூறும் பதில். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.